நானே வந்தேன், சும்மா சொல்லாத. பெரம்பூரில் திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகரை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி பிரச்சாரம் செய்த நிலையில் கூட்டத்திலிருந்து ஆர்.டி. சேகர் எம்எல்ஏ இதுவரை தொகுதி பக்கமே வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். முத்தமிழர் கலைஞர் காலத்திலேயே இந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக சிறப்பாக செயலாற்றியவர் அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்கள். எனக்கு என்ன பெருமைன்னா, நான் இளைஞரணி செயலாளராக இப்ப இருக்கேன். நான் இளைஞரணி செயலாளர் ஆகும்போது அவர் எனக்கு இளைஞரணி துணை செயலராக எனக்கு கீழே செயல்பட்டு எனக்கு தோளோடு தோல் நின்று எனக்கு உறுதுணையா இருந்தவர் தான் அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்கள். அந்த உரிமையோடு உணர்வோடு அவருக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய உடன்பிறவா அண்ணனுக்கு வாக்கு கேட்டு உரிமையோடு வந்திருக்கிறேன். வெற்றி பெற வச்சிருவீங்களா? இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பெரம்பூர்ல வந்து உங்களை ஏமாத்திடலாம்னு நினைச்சு, பெரம்பூர் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு களவு காணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இப்போ வந்திருக்கிறாங்க? இதுக்கு அவங்களுக்கு இதுக்கு பெரம்பூருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்த்துருக்காங்களா? அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்கள் வெறும் தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிறவர் கிடையாது. வருடம் முழுக்க உங்களோட வாழக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர். நானே வந்தேன், சும்மா சொல்லாத. உங்களோடு வாழக்கூடியவர், உங்களுடைய மண்ணின் மைந்தர், உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.